சேரனும், பாண்டியனும் சந்தா வீட்டுக்கு போயிருந்தாங்க. சந்தா பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தாங்க. அனீஷ் சேரன் கிட்ட, "பையா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஊர்லேருந்து நெறைய பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். இனி எங்க போறதுன்னு தெரியல பையா" அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட சொல்றாரு. பாண்டியன் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிரலான்னு சொல்றாரு. எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அனீஷ் சொல்றாரு. சோழனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேரன் சந்தாவ எங்க அழைச்சிட்டு போறதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்காரு. பாண்டியன், "அண்ணே ஒரு யோசனை சொல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "சொல்லு பாண்டி, என்ன?" அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு. "லாஸ்ட் டைம் இந்த மாரி பிரச்சனை வந்தப்ப நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போனோம்ல, அந்த மாரி இவங்கள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனேன்" அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஐடியா சொல்றாரு. "வெளியிலன்னா நான் எங்கடா சந்தாவ அழைச்சிட்டு போறதுன்னு?" சொல்லி சேரன் கேட்கிறாரு. "எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸா அழைச்சிட்டு போனேன். இவங்கலாம் போனதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இங்க வாங்க" அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. சேரன் யோசனையோடயே அனீஷ பார்க்கறாரு. "பையா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க" அப்படின்னு சொல்லி அனீஷ் சொல்றாரு. "சொல்லு அனீஷ், என்ன யோசனை?" அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு. "பையா அவங்க வர்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. சிம்பிளா ஒரு கோயில்ல கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் பையா. கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் சமாளிச்சுக்குவேன். அவங்க இங்க வர்றது சந்தாவுக்கு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் பையா. சந்தாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்குவேன் பையா" அப்படின்னு சொல்லி அனீஷ் சொல்றாரு. சேரன் செம ஷாக்கிங்க. சந்தாவை பாக்குறாரு. சந்தா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டியனும், "ஆமாண்ணே இது நல்ல யோசனையா இருக்கு. உடனே கோயில்ல கூட கல்யாணம் பண்ணிக்கலாண்ணே. உங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லி பாண்டியனும் சொல்றாரு. சந்தா அழறத பார்த்து சேரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. ஒரு பக்கம் நிலா வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்ன விஷயம் ஞாபகம் வந்து அதை பத்தியும் தீவிரமா யோசிக்கிறாரு. சந்தா அழறத பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. பாண்டியன், பல்லவன், நடேசன் 3 பேரும் சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அனீஷுக்கு இப்பதான் நிம்மதியே வருது. சந்தாவும் இப்பதான் சந்தோஷமாகறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகுது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.